Hi friends, welcome to Mommies Teaching Chronicle. நான் ஹேமா திருவாசகம். இன்றைக்கி நம்ம ஜியோகிரஃபியில் பார்க்கக்கூடிய டாபிக் Physiographic Divisions of India. நான் இந்த கிட்ட ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு டிஸ்பிளேயில் காட்டுறேன். நீங்கள் அதை நோட் பண்ணி இதே மாதிரி செய்யலாம். என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பசில் ஆக்டிவிட்டி மூலிமா குழந்தைங்களுக்கு ஈஸியாக எப்படி அதை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஃபிசிக்கல் டிவிஷனுங்க. நிலங்கள் எப்படி வெவ்வேறு வகைப்படுதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழில் நாம் சொல்லுவோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு. அதே போல் தான் இன்றைக்கி இந்தியாவோட 6 டிவிஷன்ஸ் ஆஃப் லேண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எத்தனை டிவிஷனாக பிரியுது, அதுக்கான நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத கீ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்க. அந்த கீயை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா லேண்டோட நேம்ஸும் அதுக்கு கொடுத்த கரெக்டான கலர்ஸையும் டேப்லேட் பண்ணி ஒரு கீ கார்டு ரெடி பண்ணியிருக்கேன். முதல்ல மேப்போட ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதில் அப்புறம் 6 லேண்டோட நேம்ஸையும் 6 டேபுலேட் பண்ணிக்கோங்க. அதோட ரெஸ்பெக்டிவ் கலர்ஸை அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த நேம் போர்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் எப்படி நேம் போர்டு ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டூத் பிக்ஸோட ஷார்ப் எட்ஜை வந்து கீழே பென்சில் எரேசரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் பின் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க ரீஜியனில் வந்து நேம்ஸ் எல்லாம் எழுதி அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நேம் போர்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரிங்கன்னா நார்தர்ன் மவுண்டன்ஸோட பிக்சர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ். பிளெயின்ஸ்னாலே லோ லேண்டுங்க. லோ லேண்டை நோக்கி தான் ஆறுகள் பாயும். அது மூலயமா வெஜிடேஷன் நல்லா இருக்கும். அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்னாலே ட்ரை சாயிலுங்க, ரொம்ப ஹாட் ரீஜன். அதனால எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அதில் வெஜிடேஷனே இருக்காது. ஸோ அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரியான ஆப்டான பிக்சர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பெனின்சுலார் பிளாட்யூனாலே ஹை லேண்டுங்க. இந்தியாவோட மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் பிளாட்யூவில் தாங்க இருக்குது. ஹை லேண்டில் தான் மக்கள் வசிக்க முடியும். ஸோ அதுக்கு ஆப்டான பிக்சர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கோஸ்டல் பிளெயின், கடல் ஓரத்தில் இருக்கிற நிலப்பரப்புங்க. ஸோ இதுக்கு ஆப்டான பிக்சர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐலாண்ட். இது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். 4 சைட்ஸ் ஆஃப் வாட்டர் கவராக இருக்கும். நடுவில் ஒரே ஒரு லேண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்டான பிக்சர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ரெட் கலர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேப்புக்கு தகுந்த கீ பேக்கை எடுத்துக்கிறோம். அந்த கீ பேக்கில் இருந்த ஐட்டம்ஸை தான் நான் இப்போ காட்டினேன் உங்களுக்கு. அது மேண்டேட்ரிங்க. இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி அண்டு டைரக்ஷன்ஸ். இது வந்து எல்லா இந்தியா மேப்புக்குமே மேண்டேட்ரிங்க. இது செப்பரேட் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். எப்போல்லாம் இந்தியா மேப் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேண்டேட்ரி நேம் போர்டை வச்சு குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டடாக காட்டும்போது இது எங்கே இருக்குங்கிறது ஆப்வியஸ்லி அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரக்ஷன்ஸுங்க. ஸோ இந்தியாவில் வந்து ரைட் கார்னரில் நான் வைக்கிறேன். நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இதுவே மற்ற கண்ட்ரியில் எந்த கார்னரில் எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அந்த கார்னர் யூஸ் பண்ணி நீங்கள் டைரக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த நேம் போர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய நேம் போர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் அது கம்பல்சரி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த கீ கார்டை எடுத்துக்கிட்டேன். அந்த கீ கார்டில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் வைஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். ஸோ அந்த இடத்துல அந்த நேம் போர்டை வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நார்தர்ன் பிளெயின்ஸ் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் இருக்கிற ரீஜனில் அதை வைக்கிறேன். தேர்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தார் டெசர்ட் ரீஜனில் அந்த நேம் போர்டை வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெனின்சுலார் பிளாட்யூ, ஆரஞ்சு ரீஜியனில் நான் அந்த நேம் போர்டு எந்த ரீஜியனில் இதுதான் ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ன்னு இல்லை, எந்த இடத்துல வேணால் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ரீன், டார்க் க்ரீன், அதாவது கோஸ்டல் பிளெயின், அங்கே நான் வைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ரெட் கலர் த ஐலாண்ட்ஸ். லக்ஷ்வதீப் ஐலாண்ட்ஸும் இருக்குது, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஈஸ்ட் அண்டு வெஸ்ட் எந்த ஐலாண்டில் வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது என்னென்னா வந்து ஆல்ரெடி இந்த வெக்காபுலரிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகி படிக்கிற குழந்தைங்க, அதாவது ஸ்டாண்டர்டு 2nd to 5th வரைக்கும் இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்.
இதுவே குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்க, அது அவங்களால வந்துட்டு வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாது அப்படின்ற குழந்தைங்களுக்கு இன்னொரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா பிக்சரைசேஷன். கீழேயே பிக்சர் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அந்த பிக்சரை வச்சு அந்த குழந்தைங்க ஈஸியாக கலர் காம்பினேஷனை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரீஜனில் இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் இருக்குதுன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் இது கிண்டர்கார்டன் ஸ்டேஜ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பிக்சர் பை பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் மவுண்டெயின், இந்த ஹிமாலயன் ரீஜனில் இருக்கிற கண்டினியூஸாக ஐஸ் மவுண்டெயின்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பிக்சர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் டேகை அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நார்தர்ன் பிளெயின்ஸு, ஒரு லோ லேண்ட் சொல்லிட்டேன். லோ லேண்டுக்குரிய மாதிரியான பிக்சரும், அங்கே அக்ரிகல்ச்சர் நல்லாயிருக்கும் அதுக்கான பிக்சரும், அதாவது ஆப்டான பிக்சர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் டேகை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது பின்னாடி நேம்ஸும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெசர்ட் ரீஜன். ஸோ டெசர்ட் ரிஜிக்குரிய ஆப்டான பிக்சர், அங்கே இருக்கிற ஒரு அனிமல் கேமல் மாதிரியான பிக்சர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் டேக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல், கடலில் இருந்து லேண்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான பிக்சர், டார்க் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளாட்யூ, ஹை லேண்டு. அந்த லேண்டை பார்த்தாலே நம்ம இப்போ இருக்கிற வசிக்கிற ரீஜன் மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் டேகோட, அது பின்னாடி நேம்ஸ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐலாண்டு, 4 சைட்ஸ் ஆஃப் வாட்டர், நடுவில் லேண்டு அண்ட் அட்டாச் டு த டேகு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். பின்னாடி நேம்ஸும் கொடுத்துருக்கேன். பிக்சரை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். ஆர்டராக இல்லாமல் ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி வைங்க. ஏதோ ஒன்று கேளுங்க, அப்போ அந்த டேகை வச்சு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆரஞ்சு டேக் எங்கே இருக்குது, அதோட நேம் என்ன அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அது எந்த ரீஜனில் இருக்கோ அங்கே ப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ டார்க் க்ரீன் கலர், ஸோ கலர்ஸை வச்சு தான் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறது டெசர்ட் ரீஜன், அப்போ அந்த லேண்ட் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்குங்கிறது அந்த பிக்சரை பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் எடுக்கிறேன். அந்த ஏரியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ மவுண்டெயின்ஸ், நார்தர்ன் கிரேட் மவுண்டெயின், ப்ரௌன் ரீஜனில் இந்த மாதிரியான மவுண்டெயின்ஸ் தான் இருக்கும்னு குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ரீஜனோட ஒரு ஆப்டான பிக்சரை எடுத்து அதுக்குரிய நேம்ஸை பின்னாடி நேம் டேக் மூலிமா அட்டாச் பண்ணி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். லாங் லாஸ்டிங்காக வேணும்னா அதை லேமினேட் பண்ணிக்கலாம். இதை குழந்தைங்க முன்னாடி ஒரு தடவை டெமோ காட்டுங்க. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. குட்டி குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இந்த பிக்சரை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஈவன் பெரிய குழந்தைங்களுக்கு கூட இந்த 3 கிட்டையுமே வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டைம் அவங்க முன்னாடியே டெமோ காட்டுங்க. அவங்க வந்துட்டு அந்த ரீஜனோட நேம்ஸு, பிளேஸ் இப்படி தான் இருக்குன்னு ஒரு பிக்சரைசேஷனு, இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டைரக்ஷன், சீஸ் அண்ட் ஓஷன்ஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா குழந்தைங்க மறக்க மாட்டாங்க. சோஷியலை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைமில் அதிகமாக மார்க் அலோகேட் பண்ணுற ஒரே கேட்டகரி எதுன்னா மேப்பு தாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க மறக்க மாட்டாங்க. இதை விட டஃப்பான மேப்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. என் குழந்தை இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு இந்த வெக்காபுலரிஸ்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, அதனால் நேம் போர்டை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிக்சரைசேஷன் கீ கார்டை தான் எடுத்திருக்காங்க. அதை வச்சு அவங்க ஆப்டான பிளேஸில் அந்த பிக்சர்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பிக்சரை பார்த்ததையுமே அந்த ரீஜனில் இருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸ் இப்படி தான் இருக்குங்கிறத அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பேசிக்காகவே இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா சோஷியலில் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டு இருந்ததுங்க. லாஸ்ட் இயர் சிலபஸ் மாறினதில் 3rd to 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கே இது இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது யாருக்குன்னா டீச்சர்ஸுக்கு தாங்க. டஃப்பான மேப் கண்டென்ட்டை வந்துட்டு எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் இதை சப்போர்ட் பண்ணி வீட்லேயே இந்த மாதிரி கிட்ட ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி வைண்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 1 by 1 எடுத்து அப்புறம் வைண்ட் அப் பண்ண சொல்லுங்கள். இதாங்க ஃபைனல் மெத்தட். நேம் போர்டும் வச்சுருப்பாங்க, பிக்சரும் வச்சுருப்பாங்க. ஸ்பெல்லிங்ஸ் படிக்க தெரிகிற குழந்தைங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நேம் போர்டும் வச்சு பிக்சரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ண தெரியாது, இந்தியாவுக்குள்ளே வரைஞ்சி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாத பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நெட்டில் நீங்கள் மேஜர் ஃபிசிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள்
டைப் பண்ணுங்கள். அதுக்கு ஆப்டான இமேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. பேக் பண்ணும்போது கூட ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கார்டை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நேம் போர்டை வச்சுக்கோங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிக்சரைசேஷனுக்கு யூஸ் பண்ண கார்டை வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி மெத்தடை எல்லா மேப்புக்குமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். கீ பேக்கை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேப்போட டைட்டிலை வச்சு கீயை ஈஸியாக நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உண்மையிலேயே நீட் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஜியாகிரஃபி ரிலேட்டட் டாபிக்ஸ்லேயோ இல்லை மேப்லேயோ டவுட்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கொஷின் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸை வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட கேட்குற ஜென்ரல் கொஷின் என்னென்னா, இந்த டாபிக் உங்களுக்கு நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமா, இல்லை உங்களோட மைண்டில் என்ன இருக்குங்கிற ஒப்பீனியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஜியாகிரஃபி ரிலேட்டட் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொஷின் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.